நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க என்ன பெத்தெடுத்ததும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். அப்படி ஒரு கொடூரமான செயலை நமக்கு செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. உங்களுக்கு? நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இந்தோ இந்த அடியை என் நெஞ்சிலே அடிச்சிருக்கணும். அடிச்சா என் உயிர் போயிடுமே. நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குதுப்பா. இதுதான் பார்வதியோட பொண்ணுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அந்த இடத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுமா. ஆத்தாள மகளும் ஒரே கொடைக்குள்ள ஒன்னா நிக்கிறாங்கம்மா. ஓ, அதுக்கு முன்னாடி இந்துவோட பொண்ணு அங்க போய் நிக்கிறா. இங்க பாரு, கண்மணி தான் இந்துவோட பொண்ணுன்னு பார்வதிக்கு இந்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வையே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா, நீங்க ஒண்ணு சொல்லி என்ன பயப்படுத்தாதீங்க. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நான் கொல்றதுக்கு கொடுத்த இந்து, நீ கொல்றதுக்காக கொடுத்த இந்துவோட பொண்ணு. ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாம அந்த ரெண்டு பேரும் பார்வதி கிட்ட போயிட்டாங்க. இந்து செத்து போயிடுவான்னு சொன்ன அந்த ஜோசியர் உயிரோட இருப்பாரா என்ன? உயிரோட இருந்தா நான் அந்த ஆளை கொல்லணும். அந்த ஆளு சொன்ன நேரத்துல அவளோட உயிர் மட்டும் போயிருந்தா அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்திருக்குமா என்ன? இது நமக்கு தான் ஆபத்துமா. நாம எந்த விஷயத்துக்காக இத்தனை நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோமோ அது அப்படியே நம்ம கையை விட்டு போயிடும் நினைக்கிறோமா. இங்க பாரு, அது நம்ம கையை விட்டு போக கூடாது. கண்மணியோட போட்டோவை இல்ல, அந்த குழந்தையே நம்ம டிலீட் பண்ணி ஆகணும். அதனால என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, பார்வதி சொத்தை யாருக்கு எழுதி தருவா தெரியுமா? கண்மணிக்கு இல்ல, இந்துக்கு தான். அதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமா. அதை பத்தி தான் நம்ம யோசனை பண்ணி ஆகணும். இல்லனா இந்து சாகணும். அவளை கொன்னாலும் கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா என்ன? இப்ப இந்துக்கு மட்டும் ஏதாவது நடந்தா சந்தேகப்படுறவங்களோட லிஸ்ட்ல முதல்ல நீ நானதாமா இருப்போம். வேற என்ன பண்றது? ஏதாவது செஞ்சாகணும், செஞ்சுதான் ஆகணும். எப்படி சதி பண்றதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த இந்துக்கு தான் அடி விழுந்தே ஆகணும். ஏன் தெரியுமா? அந்த சொத்துக்கு வாரிசாக போறதே அவதான். ஏதாவது கிணத்துக்குள்ள நாம அவளை சிக்க வைக்கணுமா. உயிரோட இருந்தாலும் சரி, போனமா இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட அடுத்த சர்வாதிகாரியா அவ இருக்கவே கூடாது. இந்து, என்கிட்ட கொடு, நான் தலை தோட்டி விடுறேன். நான் துவைக்கிறேம்மா. சொல்றேன்ல, நம்ம வீட்டு தண்ணியில குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? உடம்புக்கு ஒத்துக்கணும்ல. ஷோ, உனக்கு முடி எவ்வளவு அடர்த்தியா இருந்துச்சு, எல்லாம் கொட்டி போயிடுச்சு பாரு. நாளை காலையில மருதாணி துளசியும் போட்டு எண்ணெயை காய்ச்சி கொடுக்குறேன். போதும்மா. ரோசம்மா, நீங்க போய் அந்த பொடியை எடுத்துட்டு வாங்க. நான் உடனே போய் எடுத்துட்டு வரேம்மா. நாம எப்பமா கோயிலுக்கு போறோம்? நீ ரெடி ஆயிட்டினா நம்ம உடனே கிளம்பலாம். அங்க பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அங்க இருந்து பூசாரி உங்களை கேட்டாரு. நான் போகும்போதும் உன்னை பத்தி அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு நாம ஒன்னா போறத பார்த்தா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்தாங்கம்மா. ஆ
தலையில பெயின் வராம இருக்கணும்னா இந்த பொடியை தேய்ச்சாகணும். நான் இன்னும் சின்ன குழந்தைன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் அப்படிதான். பசங்க எவ்வளவு பெரியவங்களானாலும் அம்மாக்களுக்கு குழந்தைங்க தான். கரெக்ட். சுபாஷினி அம்மா இப்பவும் பார்வதி அம்மாவை குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. பார்வதி அம்மாவும் இப்பவும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறாங்க இந்து. இதுக்கப்புறம் நீ பெத்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா ரோசம்மா, குழந்தை காணாம போனது எனக்கு ஞாபகமே இல்லம்மா. பரவாயில்ல ரோசம்மா, அதை விடுங்க. நான் போய் ரெடி ஆகுறேம்மா. இந்து லேட் ஆகுது. இன்னும் ரெடி ஆகலையா? கோயில் சாத்திர போறாங்க. என்ன இந்த புடவை கட்டியிருக்க? இது போதும்மா, நம்ம இப்ப கோயிலுக்கு தானே போறோம். சரி, ஓகே. இரு, சாரியை சரி பண்ணி விடுறேன். இதுவே நல்லாதான் இருக்கு, நம்ம போலாம். சரி ரோசம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வா போலாம். இரு வரேன். அம்மா, அம்மா நானும் வரேன். அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்கம்மா, நானும் வரேன். அம்மா நில்லுங்கம்மா. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா, நானும் வரேன். அம்மா, பாப்பா, என் அம்மா கூட்டிட்டே போகல பாட்டி. நீ தூங்கிட்டு இருந்தல்லம்மா. என்னை எழுப்பி இருக்கலாம்ல. நீ தூங்கிட்டு இருக்கதா நினைச்சு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கம்மா. கவலைப்படாதம்மா, இதுக்கப்புறம் போகும்போது கூட்டிட்டு போவாங்க. அப்படின்னா கிரைம் எஸ்ஐ இங்க இல்ல. இல்ல சார். எங்க போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு தெரியாது இல்ல? ஆமா சார். வெயிட் பண்ணா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நான் இங்க வரைக்கும் வந்துட்டேன் இல்லையா? எஸ்ஐக்கு கால் பண்ணி பார்க்குறேன். சார் போனை மறந்துட்டு போயிட்டாரு போல இருக்கு.
ஓகே, அருண் சேனாயை நான் பார்க்கணுமே. ஐயோ, எஸ்ஐ சார் இல்லாமல் எப்படி சார்? அவர் இல்லாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அவரு? சார், விஸ்வநாதன் சார் கால் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எஸ்ஐ கொஞ்சம் அடம்பிடிக்கிறார் இல்லையா? அவர் வேணுனே தான் இங்க இருந்து போயிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன சார் பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க. கோர்ட்ல ஆஜர் பண்ணணும்னா நாளை காலையில தான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் தேவையானதை பண்ணிடுறேன். பயப்பட வேண்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. சரி சார். அம்மா எந்திரிச்சு வாம்மா. அட, அவங்க வந்துட்டாங்களே. ஏன் செல்லம் ஒரு மாதிரியா இருக்க? நீங்க கோயில் கூட்டி போகல, அதான் வருத்தப்பட்டு நிக்கிறா. கோயிலுக்கு போகும்போது கண்மணியை கூப்பிடாம நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் கண்மணி சொல்லிட்டு இருக்கா. நான் எங்க போனாலும் உன்னை கூட தானே கூட்டிட்டு போவேன். சாரிடா செல்லம். இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? நான் அதை பத்தி சொல்லிட்டேம்மா. நீ கவலைப்படாதடா செல்லம். இதுக்கப்புறம் உன்னை கூப்பிடாம நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ரோசம்மா, என்னோட போனை பாத்தீங்களா? இல்லையே. நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். என் போன் எங்கன்னே தெரியல. கோயிலுக்கு வேற சீக்கிரமா போலனா தீபாராதனை முடிஞ்சிரும். அதனால தான் நாங்க சீக்கிரம் போயிட்டோம். நீங்க எங்க வச்சீங்கன்னு ஞாபகம் இல்லையா? தெரியல. காலையில எந்திரிக்கும் போது நான் டைமை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் போனை எடுக்கவே இல்லை. நானும் வீட்டுக்குள்ள போனை பார்க்கவே இல்லம்மா. செல்லம், என் போனை பாத்தியா? கேம் விளையாடவோ இல்ல பொம்மை படம் பார்க்கவோ நீ போன் எடுத்தியான்னு யோசிச்சு பாரு. என் போன் எங்க போச்சு? யாருக்காச்சும் கால் பண்ணணும்னா கூட அவங்க நம்பர் கூட தெரியாதே. பார்க்கலாமா? வீட்டில் தான் எங்கேயாவது இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வந்த கோவத்துக்கு சித்தியோட போனை தண்ணியில போடணும்னு தோணுச்சு. தண்ணியில போட்டனால தான் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. போன்ல இருந்த கண்மணியோட பழைய போட்டோஸ் எல்லாமே அழிஞ்சு போனதே தவிர வேற என்ன பலன் இருக்கு? அம்பாட்ல இப்ப இருக்கிறது யாரு? பார்வதி, இந்து, ரோசம்மா, கண்மணி, அப்புறம் டிரைவருங்க. டிரைவர்ஸ் வீட்டுக்குள்ள வரணும்னா பெர்மிஷன் வாங்கணும். ரோசி அக்காவோ இந்துவோ சித்தியோட போன் எடுத்து பக்கெட்குள்ள இருக்க தண்ணியில போட மாட்டாங்க. அதுக்கான வயசும் இது இல்ல. அப்புறம் வேற யார் இருக்காங்க? அந்த குட்டி பொண்ணு. அவ எதுக்கு அந்த வேலை செய்யணும்? வேணும்னே இல்ல, போன்ல விளையாடிட்டு இருக்கும் போது அது தண்ணியில விழுந்துருச்சு. அப்படி நடந்திருந்தா அந்த குழந்தை பார்வதி கிட்டயோ இந்து கிட்டயோ கண்டிப்பா சொல்லுவாமா. இந்த கேஸ்ல அவளை சொல்ல விடாம நாம தான் தடுக்கணும். கண்டபடி திட்டுவாங்கன்ற பயத்தினாலையும் வேணும்னே கூட போட்டிருக்கலாம். ரெண்டுல எது இருந்தாலும் அவ பொய் சொல்றான்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சித்திக்கு குழந்தை மேல கோபம் வரணும். அதனால இந்து மறுபடியும் சித்தி கிட்ட சண்டை போடுறதுக்கான காரணமாவும் அது இருக்கணும்.
யாருமே சொல்லலனாலும் அவ இந்துவோட குழந்தை தானே. அந்த குழந்தை மேல இந்துவுக்கு ஏதோ ஒரு மூலையில பாசம் இருக்கும். கடவுள் நமக்கு உதவி பண்ணாருன்னா அம்மா பொண்ணு பேத்தின்னு 3 பேருமே கண்டிப்பா சண்டை போட வாய்ப்பு இருக்கு. அதாவது நடக்கட்டுமே. நமக்கு எப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால நம்ம போற இடம் எல்லாம் கண்ணி வெடி வச்சுட்டு போகணும். ஐடியா நல்லாதான் இருக்கு. ஒருவேளை நீ அம்பாட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா யாராவது போனை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம பிளான் நடக்காத. அந்த குழந்தையோட போட்டோ கூட டெலீட் ஆகாம இருந்திருந்தா? அப்படி நடக்குமா? பார்க்கலாம். சித்தியோட போனுக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கறேன். நம்பர் இப்ப யூஸ்ல இல்லையா? இப்ப போனோட விஷயத்துல ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. நீங்க இன்னும் உள்ளே இருக்கீங்க? வக்கீல் வந்து உங்களை கூட்டிட்டு போகலையா? நீங்க ஏன் போகாம விட்டுட்டீங்க? வக்கீல் வந்தப்ப நீங்க வேணும்னே தானே வெளியில போயிட்டீங்க. ஆமா, வேணும்னே தான் வெளியில போனேன். என்ன அதுக்காக என் மேல கேஸ் கொடுக்க போறியா? சார், எங்க குழந்தை காணாம போச்சு. அதை தேடுறதுக்கு தான் நாங்க வந்தோம். எங்களோட கஷ்ட காலம் நாங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். அருணும் நானும் இந்த கொலையை பண்ணவே இல்லை சார். கொஞ்சமா மனிதாபிமானத்தோட நடந்துக்கங்க சார். ஒரு வேலை பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். குற்றத்தை ஒத்துக்கிட்டா போதும். அந்த ரவுடி பையில கொன்னது நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அதுக்கேத்த மாதிரி எஃப்ஐஆர் ரெடி பண்றேன் சார். அப்போ நான் அப்படி பண்ணட்டுமா? வேண்டாம் சார், நாங்க யாரையும் கொல்லல சார். பண்ணாத தப்ப எப்படி சார் ஒத்துக்கிறது? அப்போ நாளைக்கு கோர்ட்லயும் அங்க இருந்து ஜெயிலுக்கு போக தயாரா இருங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அருண், குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன். நீங்களாவது வெளியே போலாம்ல. வேணாம் மாமா, அந்த எஸ்ஐ நமக்கு உதவி பண்ணல, ஏமாத்த தான் பாக்குறாரு. நம்ம வேணும்னே அந்த குழியில போய் விழ வேணாம். வக்கீல் காலையில வந்துருவாரு, அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணிக்கலாம். இந்துவை நினைச்சு கவலைப்பட்டு தான் நான் அப்படி சொன்னேன். ரொம்ப நாள் காத்திருந்து தான் அம்மாவே கிடைச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டா அவன் நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் நான் இது வரைக்கும் இந்துக்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கேன். நாளைக்கு அட்வொகேட் வந்து உதவி பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியா? வெஜிடேரியன் குருமா பண்ணலாமா, சிக்கன் குழம்பு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? ரெண்டுமே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வீட்ல நல்ல சாப்பாடு செய்யறது தான் பிளான். எதுக்கு நல்ல சாப்பாடு? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற?
இந்த பெரிய வீட்டுக்கு முதலாளியா இருக்கிற பார்வதி அம்மாவோட குழந்தை இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா? ஆனா நான் ஒன்னும் முதல்ல இங்க வரலையே. இதுக்கு முன்னாடி மருமகளா தான் நீ வந்திருக்க. இப்போ அந்த மாதிரி இல்லையம்மா, இந்த வீட்டோட சொந்த மகளா தானே நீ வந்திருக்க. சிகப்பு கம்பளம் போட்டு உனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல ரோசம்மா. ஓ மனசு அப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெத்த அம்மா கிட்ட இருந்து வந்த அந்த குணம் இவங்க கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு பார்க்கும்போது பார்வதி அம்மா பலபலன்னு மேக்கப் போட்டு நடக்க வேண்டியவங்க. ஆனா என்னாச்சு, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்ல. உன் அம்மாவோட அதே சுபாவம் தான் உனக்கும் இருக்குமா. அதெல்லாம் அப்படியே வைமா, அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அட பரவாயில்ல ரோசம்மா, அது அங்கேயே வைமா, நான் தான் வேக வேகமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ல. 4 சப்பாத்தி உருட்டுறதுலாம் ஒரு வேலையா சொல்லுங்க? நீங்க அப்படியே ஜாலியா வேலை செய்யுங்க. இந்த வீட்ல நைட்டு டிஃபனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுமாமா? நாங்க 2 பேரு, அப்புறம் கண்மணி மட்டும்தானே இருந்தா. ராத்திரிக்கு இருக்கிறத வச்சு நாங்க சாப்பிட்டுருவோம். அப்புறம் கண்மணிக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். இப்பதாமா இந்த வீட்டுக்கே ஒரு உயிர் வந்திருக்கு. ரோசம்மா, நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? இந்து கிட்ட வேலை வாங்க சொல்லி யார் சொன்னது? ஐயோ அம்மா, அவங்க சொல்லி நான் செய்யல. நானே தான் சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சேன். இதை நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க எனக்கு புரியல. எதுவும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் பார்வதிமா, நீ எதுவும் செய்ய வேண்டாமா. அட விடுங்கம்மா, என்னால இவங்களை நீங்க திட்டாதீங்க. இந்துமா பரவாயில்லம்மா, என் மேல இருக்கிற கோவத்தினால இல்ல, உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் பார்வதி அம்மா அப்படி சொல்றாங்க. இதாம்மா பெத்தவங்களோட மனசு. சரியா பார்வதிமா? அது சரி. இப்ப சப்போர்ட் அம்மாக்கா? பார்வதி அம்மா விட்டுட்டு இந்த ரோசி அம்மாக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது தெரியுமா உனக்கு? ரோசம்மா, 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுங்க. ஒருவேளை ராத்திரியில அவர் வந்தாருன்னா? கண்டிப்பாமா, இதோ செஞ்சு வச்சிடுறேன். சொல்ல போனா அவர் சாப்பிட்டுட்டு வருவாரு, இருந்தாலும் ரெடி பண்ணுங்க. வந்தா ராத்திரி பட்னியா இருக்க கூடாதுல்ல. அவன் இங்க வரேன்னு உங்ககிட்ட சொன்னானா? சொல்லல. ஒருவேளை அவர் வந்தாருன்னா? உனக்கு தூக்கம் வருதா? இப்ப நம்ம போய் தூங்கலாம், சரியா? செல்லம், இங்க பாரு, என்ன அம்மா கூப்பிடுறாங்க. செல்லம், செல்லம், எங்க இருக்க? செல்லம், நான் இங்கதாம்மா இருக்கேன். கண்மணி. சரி, எங்கேயே உட்காந்து விளையாடுங்க. என்ன இந்த இந்து எங்க போயிட்டா? இந்து, இந்து எங்க இருக்க? என் செல்லம், கண்மணி குட்டி. என்னம்மா? இந்த அம்மாவோட செல்லம் தானே நீங்க? ஆமாமா. இந்த அம்மாவோட வைரக்குட்டி தானே நீங்க? ஆமாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.